ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எல் கிளாசிக்கோ ஆஃப் IPL 2025 CSK vs MI மேட்சோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட்டி ஷாப்பிங். பை மோட்டி ஷாப்பிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் காமர்ஸ் வெப்சைட் தான். எப்படி உங்கள் வீட்டுக்கு தேவைப்படுற ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ், கிராசரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி பொருட்கள்லாம் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வெப்சைட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதை விட கம்பேரிட்டிவ்லி கம்மியான ப்ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களால் பை மோட்டி ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பை மோட்டி ஷாப்பிங்கில் இப்போ நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸும் போயிட்டு இருக்கு. ஸ்பீடாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரியும் பண்ணுறாங்க. ஸோ மறக்காம பைக் மோட்டி ஷாப்பிங்கை செக் அவுட் பண்ணி பாருங்க. எல்லாரும் யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. அதிசயமாக பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் வந்தீங்கன்னா டாஸை வின் பண்ணார் IPL. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். ஏன்னா லாஸ்ட் சீசன் பார்த்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எல்லா மேட்ச்லையும் ருத்ரு பார்த்தீங்கன்னா டாஸை வின் பண்ணதே கிடையாது. பட் இந்த வாட்டி வின் பண்ணிட்டாரு. CSK டீம் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய சர்ப்ரைசிங்காக நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. ரச்சின் ரவீந்திரா தேவான் கான்வேக்கு அஹேடாக பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்க்கு வந்திருந்தாரு. கான்வேவை ட்ராப் பண்ணியிருந்தாங்க. மத்திஷா பத்திரானா ரிட்டைன் பண்ண பிளேயர், அவரையும் பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவனில் ஆடலை. அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா நேத்தன் நெல்லிஸ் வந்திருந்தாரு. நூர் அகமத் நோ பிரைனர், 10 கோடி கொடுத்து எடுத்தாங்க. ஸோ அவர் ஆடியே ஆகணும். தென் சாம் கரன் சுட்டி குழந்தை, அவரும் நோ பிரைனர். மும்பை சைட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது தான், ஹர்திக் பாண்டியா இல்லை, பும்ரா இல்லை. அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா ரயான் ரிக்கல்டன், வில் ஜாக்ஸ் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவனில் ஆடி இருந்தாங்க. தென் CSK பிளேயர்ஸ் தீபக் சகர், மிச்சல் சன்னர் அவங்களும் வந்திருந்தாங்க. தினேஷ் புத்தூர் அப்படின்னு ஒரு சின்ன யங்ஸ்டரை பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வந்திருந்தாங்க. அவரை பற்றி வீடியோட எண்டில் பேசுவோம். மும்பை தான் பேட்டிங் வந்தாங்க. CSKக்காக பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே கலீல் அகமது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணார். ஃபர்ஸ்ட் 6 ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா MI 3 விக்கெட்டை விட்டுட்டாங்க. கலீல் அகமதே அதில் 2 விக்கெட். முக்கியமான ரோஹித் சர்மா அண்ட் ரியல் ரிக்கல்டன் பார்த்தீங்கன்னா அடித்ததே 14 ரன்னோ 15 ரன்னோ தான். அதில் 3 பவுண்டரி. பார்த்துக்கோங்க, அவர் சூப்பரான ஃபார்மில் இருந்தார். அது ஒரு இன்சைட் எட்ஜ் தான், பட் இருந்தாலும் அவர் ஸ்ட்ரைக் பண்ணார். ஆஷன் அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா 14 ரன் கொடுத்திருந்தாலும் வில் ஜாக்ஸ்ன்ற ஒரு பெரிய விக்கெட்டை தூக்கிட்டாரு. சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா ஆடும்போது கொஞ்சம் ட்ரபிளாக இருந்துச்சு. என்னப்பா இவங்க மேட்ச் எடுத்துட்டு போயிடுவாங்களோன்னு. அதுக்கு தான் நம்ம கிட்ட ஸ்பின் லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் இருக்காரு. நூர் அகமது வந்தாரு. மிடில் ஓவர்ஸ்ல சல்லிஸா 4 விக்கெட்டை இன்னைக்கு தட்டிட்டு போயிட்டாருங்க. அவர் எப்போ பவுலிங் ஸ்டார்ட் பண்ணாரோ அப்பயே வந்து CSK அகைன் மேட்ச்குள்ள வந்துட்டாங்க. ஜடேஜாவை பற்றி தான் தெரியும்ல, 3 ஓவரை எக்கனாமியாக போட்டுட்டு போய்கிட்டே இருந்தார். மும்பையால் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 150 அடிப்பாங்களான்ற ஒரு டவுட் இருக்கும்போது தீபக் சகர் வந்தார். அவர் பாட்டுக்கிட்டு கடாசிக்கிட்டு இருக்காருங்க. 4, 6 தூக்கி அடிச்சுட்டு இருக்காரு. கடைசி பால கூட 4ஓட முடிச்சாரு. சாண்டர் இருந்தாலும் இவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து லோயர் டவுன்ல ஆடி மும்பையை 155 அப்படின்ற ஒரு டீசன்ட் ஸ்கோருக்கு வந்து போஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணாரு. CSK பேட்டிங் வந்தாங்க. இன்னைக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ராகுல் திரிபாதியை இம்பாக்ட் பிளேயராக எடுத்துட்டு வந்து அவரை ஓப்பனிங் பண்ணியிருந்தாங்க ரச்சின் ரவீந்திரா கூட. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் பேட் மூவ். ருத்ராஜ் கேக்வாட் ஹேவ் டு ஓப்பன் ஃபார் CSK. ஏன்னா போன சீசன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ரஹானேவை ஓப்பனிங் அனுப்பிச்சு ஒரு 2-3 மேட்ச் சொதப்பினாங்க. அந்த மாதிரி இந்த சீசன் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ராகுல் திரிபாதியும் பெருசாலாம் ஆடலங்க. அவர் வந்தாரு, உடனே தீபக் சகருக்கு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு ஒரு பவுன்சருக்கு. ரச்சின் ரவீந்திரா ஒரு பக்கம் காமன் கம்போஸ்டா ஆடிட்டு இருந்தாரு. ருத்ராஜ் கைக்வாட் தான் எஸ்பெஷலி சூப்பர்பா இன்னைக்கு பேட்டிங் ஆனாரு. அவரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்னைக்கு கிளியராகவே தெரிஞ்சது. வந்த ஃபர்ஸ்ட் பால்லேருந்தே அவர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சா அவர் பவர் ஹிட்டர்லாம் கிடையாது, பட் ஷுவர் கிளாஸாக டைமிங்கில் விளையாடுற ஒரு பிளேயர் வந்தார். அவரோட ஃபாஸ்டஸ்ட் IPL 50 22 பால்ஸில் இன்றைக்கி அடித்து கிழிச்சு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் CSK வந்து அப்பயே வந்து மேட்சை ஒரு 50% வின் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். விக்னேஷ் புத்தூர், நான் சொன்னல அந்த சின்ன யங்ஸ்டர், கேரளாவிலேருந்து வந்த ஒரு பையன். மும்பை பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒரு புது யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சான்ஸ் கொடுப்பாங்க. போன வருஷம் நமந்தீர், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆகாஷ் மத்வால், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திலக் வர்மா. இந்த மாதிரி யாருக்குமே தெரியாத புது பிளேயர்ஸ் எடுத்து வளர்த்து விடுறது தான் பார்த்தீங்கன்னா மும்பையோட வேலை. அந்த பையனும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப சூப்பராகவே போலிங் போட்டுருந்தாருன்னு சொல்லலாம். ருத்ராஜ் கேக்வாட், சிவம் டுபேன்னு ஒரு பெரிய விக்கெட்டெல்லாம் இன்னைக்கு தூக்கிட்டு இருந்தார். CSKவோட மிடில் ஆர்டர் மேலே எனக்கு ஒரு கன்சர்ன் இருக்குது. ஏன்னா வந்த யாருமே பார்த்தீங்கன்னா பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. துபேவும் வந்தார், ஒரு 6 அடிச்சார் வில் ஜாக்ஸை. அதுக்கப்புறம் உடனே பார்த்தீங்கன்னா விக்னேஷ் புத்தூருக்கு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. எல்லாரும் லைனாக விக்கெட்டை விட்டுட்டே இருந்தாங்க. ரச்சின் ரவீந்திரா மட்டும்தான் ஒரு பக்கம் ஸ்டெடியாக ஆடிட்டு இருந்தார். அவரும் ஜடேஜாவும் போட்ட அந்த பார்ட்னர்ஷிப் தான் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆல்மோஸ்ட் முடிச்சிடுச்சு. கடைசியாக வின் பண்ண 4 ரன் இருக்குன்றப்போ ஜடேஜா தேவையில்லாத ஒரு ரன் அவுட். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியத்துக்கு வந்த எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தலை தரிசனம் கிடைச்சிது. அவர் ரன் எதுவும் அடிக்கல, பட் தலை தரிசனத்தை பார்த்துட்டு ஜாலியாக எல்லாரும் வைப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ரச்சின் ரவீந்திரா 4ஓட மேட்சை முடிச்சு வச்சுட்டாரு. CSK ரொம்ப ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை எப்போவுமே கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் டெம்ப் பண்ணி ஆடியன்ஸை வந்து BP டேப்லெட்லாம் வாங்க வச்சு ஜெயிக்கிறதே ஒரு வேலையாக வச்சுட்டு இருக்காங்க. இதை வந்து அவங்க மாற்ற போகிறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். CSK வந்து அவங்களோட ஜேர்னி ஆஃப் IPL 2025 ஒரு வின்னோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல் கிளாசிக்கோ இதை எப்படி போச்சு உங்களுக்கு? அதோட கதையில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். CSKவோட பிளேயிங் லெவனில் எனக்கு சில கன்சர்ன்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு எதனா ஒத்து போதா இல்லை வேரி ஆகுதா? அதே கமெண்ட்ஸில் விடுங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். See you all.